வணக்கம் ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு. முக்கியமான விஷயம், ஆஸ்திரேலியாவுக்கு வர போகிறாங்க போதாதுக்கு. ஆஸ்திரேலியா வர இந்தியாவோட 4 சீரீஸ் அடிபட்டிருக்கான் ஆஸ்திரேலியா. அது அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் கோவத்தை உண்டாக்கும். ஏன்னா 17 இங்கே வந்தான், அப்போ அடி. 18 நம்ம போனோம், அப்போ அடி. 20 திரும்பி போனோம், அடி. அதுக்கப்புறம் 23 வந்தான்னு நினைக்கிறேன், அப்பவும் அடி. ஸோ 4 சீரீஸு கடைசி 6-7 வருஷத்தில் ஆஸ்திரேலியன் மாதிரி ஒரு டாப் சைடு வேர்ல்ட் கப் வின்னரு நம்மகிட்ட வந்து அடிபட்டிருக்கான்னா அவன் ப்ரைடு ரொம்ப இன்ஜூர் ஆகிருக்கும், அடிபட்டிருக்கும். ஸோ அந்த கோவம், அந்த எரிச்சல்னால தான் அந்த நல்ல ஐட்னரியை ஃபிக்ஸ் பண்ணி முதல் கேமை பேர்த்தில் போட்டிருக்கான். எப்போவுமே ஹாஸ்டைலாக பவுன்ஸியாக இருக்கும் பேர்த்து. இந்தியாவுக்கு நல்லா இல்லை அங்கே ரெக்கார்டு. ரெண்டாவது அதுக்கப்புறம் டே நைட் மேட்ச் அடிலைடு. அதுக்கப்புறம் 3வது மேட்ச்சு பிரிஸ்பேன் போகிறான், அதுவும் ஒரு ஹாட் ஹாஸ்டைல் பிச்சு கேபான்னுவான். அதுக்கப்புறம் மெல்பர்ன், சிட்னி, 5 கேமு லாங் டூரு. ஒரு 45 நாளில் 5 மேட்ச் ஆட போகிறாங்க. டயர்டாக இருக்கும். ஆஸ்திரேலியா ஒரு பெரிய கான்டினென்ட்டு, பெரிய ஊர். லண்டன் மாதிரியோ யூகே மாதிரியோ சின்ன இடம் கிடையாது, பஸ்ஸில் போயிட்டு வர முடியாது. ஸோ டயரிங்காக இருக்கும் ஜேர்னிஸு. அதுக்கும் அப்பாற்பட்டு நடுவில் மேட்சஸும் கிடையாது. இந்த கண்டிஷன்ஸ் வேறு, அந்த கண்டிஷன்ஸ் வேறு. இந்தியாவில் வந்து டேர்னு, சத்தம், நம்ம ஹோம் சப்போர்ட்டு, அதுலேயே நம்ம அடி வாங்கியிருக்கோம். பாயிண்ட்ஸும் தேவை. ஆஸ்திரேலியா நான் சொன்ன மாதிரி அடிப்பட்ட புலி மாதிரி நம்ம மேலே வரப்போகிறோம் டெஃபினட்டாக. ஸோ ரொம்ப 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 டஃப்பு தான் நான் நினைக்கிறேன். போதாத்துக்கு இந்த சீனியர் பிளேயர்ஸும் சரியாக ஆடாதனால கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லோவாக இருப்பான். அதில் 2 விஷயமாக பார்க்கலாம். லோவாக இருப்பான்னு நம்ம உதறியும் விட முடியாது, இதுக்கு மேலே கீழே போகவே முடியாதுன்ற நிலைமைக்கு இந்தியா அடிச்சிட்டான். ஒரு பாட்டம்லெஸ் பிட்டை போய் கீழே போய் நோக்கி போயிட்டான். இனிமேலேருந்து எல்லாம் வந்தால் மேலே தான்ற மாதிரி எல்லாத்தையும் ஒரு பேட் ட்ரீமாக உதறி விட்டு க்ளீன் ஸ்லேட்டில் எப்படி ஆரம்பிக்க போகிறாங்க ஆஸ்திரேலியாவில். ஒரு 2 பிளேயர்ஸை சீக்கிரம் கூட அனுப்பிச்சு த்ரூவ் ஜுரேலில் போயிட்டு ஆட வச்சுருக்காங்க. நல்லா ஆடி இருக்காரு. ராகுலுக்கு அடிக்கலை. ஸோ போதாத்துக்கு ரோஹித் சர்மா வேறு முதல் கேம் ஆட மாட்டார்ன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது ஃபேமிலி ரீசன்ஸ்னால். அபிமன்யு ஈஸ்வரனும் 4 கேம் அங்கே 4 இன்னிங்ஸில் அடிக்கலை. ஸோ ஒரு டாப் ஆஃப் த ஆர்டரில் ஒரு ஷேக்கப் இருக்கும். டாப்பே கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்காக இருந்ததுன்னா எப்போவுமே ஆஸ்திரேலியன்ஸ் வந்து டாப்பை டெசிமேட் பண்ண பார்ப்பான். எவன் கேப்டனோ அவனை தான் வந்து டார்கெட் பண்ணும். ஆஸ்திரேலியன்ஸ் டாக்டிக் அது. ஸோ போதாத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஜெய்ஸ்வால் இருக்கார், கூட யார் பார்ட்னர் பண்ணுறாங்களோ, ராகுலா ஈஸ்வரனான்னு தெரியல. அதுக்கப்புறம் கில்லு ஒரு மாதிரி நல்லா ஆடி இருக்கார். போன டூரில் கேபால் அவரு சுந்தர்லாம் நல்லா ஆடி வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். பந்த் அட்டகாசமாக ஆடி இருந்தார். ஸோ ஒரு 3-4 பிளேயர்ஸ் நல்லா ஃபார்மில் இருக்காங்க, கான்ஃபிடென்ஸ். முக்கியமான விஷயம் ஆஸ்திரேலியா பொறுத்தவரையும் அந்த பவுன்ஸு ஹாஸ்டைலாக இருக்கும். க்ரௌடும் ரொம்ப வெறியாக இருப்பான். அதுக்கும் அப்பாற்பட்டு உள்ளே ஆடுற பிளேயரும் கொலை வெறியாக இருப்பான். பவுன்ஸ் வேறு பயங்கரமாக இருக்கும், ஹாஸ்டைலாக இருக்கும். இந்தியன் கண்டிஷன்ஸும் அதுவும் வேறு வேறு சாக்கு சீஸுன்ற மாதிரி. முக்கியமான விஷயம், இந்தியா ஒரு 10 நாள் முன்னாடியே போகிறதுனால 22 மேட்ச் பேர்த்தில். ஸோ நேற்றுக்கும் முன்னாடியே கிளம்பிட்டாங்க. ஒரு 10 நாளான ஒரு 9-10 நாளான ட்ரைனிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரைனிங்கில் எப்படி அந்த கேம் பிளானை டிவைஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு நெட்ஸில் ஹிட்டிங் ஃபார்ம் வந்து ஒரு 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 கொலவெறியை கலப்பிண்டு ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கும் அப்பாற்பட்டு பிளான்லாம் பண்ணலாம். அதுக்கும் அப்பாற்பட்டு இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அதுதான் ரொம்ப கீனாக நம்ம பார்க்கணும். பிளானிங் என்ன வேணால் ரூம் போட்டு யோசிக்கலாம், பட் உள்ளே போய் பிளேயர்ஸ் தான் ஆடணும். கம்பீர், சப்போர்ட் ஸ்டாஃப், நாயர், அவங்கவுங்க எல்லாம் இருக்காங்க. தவிர மார்க்கல் இருக்கார், அவர் இப்போ ஆஸ்திரேலியாவிலே ரிசைட் பண்ணுறாரு, சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலரு. நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க வெளியிலேருந்து. கேப்டனோட பேர்டனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கோச்சஸோட ஹெல்ப்லாம் இருக்கும். பட் முக்கியமான விஷயம், கிரிக்கெட் டீம்ஸ் வந்து கேப்டன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா அவர் தான் டிசிஷன் எடுக்கணும். போதாத்துக்கு இப்போ இருக்கிற கேப்டன் வந்து ரோஹித் ஃபஸ்ட் கேம் ஆட போகிறாங்கன்னா பும்ரா லீட் பண்ண போகிறார். ஏற்கனவே ஒரு கேம் அவர் இங்கிலாண்டில் லீட் பண்ணியிருக்கார். 2021 விராத் அந்த கோவிட் அது இது சிக்கல் இருக்கச்சு லீட் பண்ணார். ஸோ ஒரு போலர் கேப்டன் வேறு, ப்ரெஷரு, ஒரு ஃபாரின் லேண்ட், ஆஸ்திரேலியாவோட அடிப்பட்ட புலியோட போய் மாட்டிக்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப டஃப்ன்ற மாதிரி தான் இனிஷியல் ஆதாரம் அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணுறது. பட் கிரிக்கெட்டை பற்றி யாருக்கு என்ன தெரியும்? எவன் கிரிக்கெட்டை பற்றி அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணான்னு உலகத்தில் எவனுமே கிடையாது. இந்தியாவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குன்றதை நம்ம சொல்லலாம், அழுத்தம் திருத்தமாக, சந்தேகமே இல்லை. சவுண்ட் பைட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா கம்பீர் கூட சொல்லியிருக்காரு. அவர் அஃப்கோர்ஸ் எல்லா கார்ட்ஸையும் ஓப்பனாக இப்போயே நம்மகிட்ட சொல்ல மாட்டார் யார் ஆட போகிறாங்க. ஏன்னா அங்கே ஊருக்கு போகணும், அந்த பேர்த் பிச்சை பார்க்கணும், எந்த அளவுக்கு புல் இருக்குது, பெஸ்ட் பவுலர்ஸ் ஆடணும்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி பெஸ்ட் பேட்ஸ்மேன் 6 பேட்ஸ்மேனும் ஒரு கீப்பர் சேர்த்து 6 பேர் ஆடுவாங்க. அதுக்கப்புறப்பட்டு 5 பவுலர், 3 சீமரா, 2 ஸ்பின்னரா, இல்லை 4 சீமரா. 4 சீமர்னால் ஒரு சீமர் வந்து அண்டர் போல்ட் ஆகிடுவான், அண்டர் யூட்டிலைஸ்ட் ஆகிடுவான். ஸோ அந்த பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இல்லாது ஒரு எரிச்சல் உண்டாக்குறது இந்தியன் டீம் காம்பினேஷன், அந்த பேலன்ஸ் அப்செட் பண்ணுறது. பட் அதை பற்றி பேசி எனர்ஜி செலவு பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ஒப்பேற்றணும். அப்படி இருக்கச்ச நான் நினைக்கிறேன் சவுண்ட் பைட்ஸ் கொடுக்குறத பார்த்தா கம்பீர், கேஎல் ராகுலுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி குதூகுலம் இல்லை. ஃபஸ்ட் கேமில் சைட் கேமில் போய் த்ரூவ் ஜுரேலோட சீக்கிரம் போய் ஆடி கூட அந்த
மெல்பர்னில் அந்த ஆஸ்திரேலியாவோட 2 இன்னிங்ஸும் அடிக்கல, செகண்ட் இன்னிங்ஸ் வர ஒரு ஸ்பின்னருக்கு அவுட் ஆயிருக்காரு. அதுக்கும் அப்பாற்பட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவர் மேலே நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்குது. அவர் ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஸ்பொராடிக் பிரில்லியன்ஸ் அப்படின்வான். சவுத் ஆஃப்ரிக்காவில் 100 அடிச்சிருக்காரு, ஆஸ்திரேலியாவில் 100 அடிச்சிருக்காரு. தோனி கேப்டன்சியில் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இங்கிலாண்டில் போயிட்டு 21 லார்ஜில் 100 அடிச்சிருக்காரு. ஃபாரின் கண்டிஷன்ஸில் கேஎல் ராகுல் அட்டகாசமாக ஆடுவார். என்னென்ன பிரச்சனைனா, ஒரு வாட்டி நல்லா ஆடுவார், ஒரு 5-6 இன்னிங்ஸ் சுமார் ஆடுவார், ஒரு வாட்டி நல்லா ஆடுவார், ஒரு 4-5 வாட்டி ஃபெயில் ஆவார்ன்ற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் அவர் 53 டெஸ்ட் இது ஆடி இருக்காரு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 33 தான். ஆடுறச்ச பார்த்தா தொட்டு ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அந்த வெல்வெட்டி கவர் டிரைவ்ஸ், அந்த பாதத்தை நவுத்துறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்வைக்கு. ஆனால் நம்ம பார்வை என்ன யாருக்கு எவ்வளோ பிரயோஜனம்? ஸ்கோரர் பொறுத்தவரையும் ரன்ஸ் தான். அக்லி ரன்ஸ்ன்னுவான் கிரிக்கெட்டில். அழுக்காக இருந்தால் கூட சந்திரபால் மாதிரியோ பழைய காலத்து ஆலன் பார்டர் மாதிரியோ ஃபைட் பண்ணி, ஜாவித் மியாந்தாத் மாதிரி ஃபைட் பண்ணி அடிக்கிற ரன்ஸு டீமோட காஸ்க்கு ரொம்ப ப்ரைஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இவரை பொறுத்தவரையும் கொஞ்சம் ஏஸ்தட்டிக் அப்பீல் எல்லாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் சம்டைம்ஸ் அந்த ஒரு ஃபைட்டிங் எபிலிட்டியோ இல்லை லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷனோ எதுனாலையோ அவரால் அந்த ஸ்டார்ட்டை அழகான பொட்டென்ஷியலை ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாமல் தவிக்கிறாரு. பட் டீம் மேனேஜ்மெண்ட் அவர் மேலே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கௌதம் கம்பீருக்கு பர்டிகுலராக அவரோட டேலண்ட்டை பிடிச்சிருக்குன்ற மாதிரி தான் சவுண்ட் பைட்ஸ் இருக்குது. அபிமன்யு ஈஸ்வரன் நல்லா அடிச்சுட்டு கதவை அடிச்சு சாச்சிருக்காரு. இந்த வாட்டி டொமஸ்டிக் சீசன் துலீப் ட்ராஃபி, ரஞ்சி ட்ராஃபி எல்லாரோடையும் அடிச்சு 400 அடிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் 4 இன்னிங்ஸ் ஃபெயிலியரு. ஸோ நான் சொன்ன மாதிரி கீனாக போயிட்டு அங்கே நெட்ஸில் யார் நல்ல ஹிட்டிங் ஃபார்ம் இருக்குது, யார் அப்படின்றத நிர்ணயித்து டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு கால் எடுக்கணும். அது டஃப் கால் தான். ஈஸ்வரனை ஆடலாம், ஆனால் யங் பிளட்டு ஒரு மாதிரி இறக்கி விட்டு ஃபைன், இதோட நீங்கள் நீந்திராப்பான்ற மாதிரி அவரை இறக்கி விடலாம். ஆழமான தண்ணியில் எப்படி ஸ்விம் பண்ண போகிறான்ற பார்க்கலாம். அதை விட்டு கொஞ்சம் காஷியஸாக இவர் ட்ரைட் அண்ட் டெஸ்டடு கேஎல் ராகுல் நிறைய ஆடி இருக்கார் சர்க்கியூட். ஒரு லாஸ்ட் லீஸ் ஆஃப் லைஃப் கேஎல் ராகுலுக்கு கொடுத்து பார்க்கலாம். அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு தான் கெரியர் காப்பாற்றிக்கிற மாதிரி ஆட போகிறாரா, அந்த அளவுக்கு மனசுலேருந்து சக்தியை தோண்டி எடுத்து ஆட போகிறாரான்றது காத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ கொஞ்சம் ப்ரீமெச்சோர் தான். ஊரில் போய் இறங்கினதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவாங்க கேஎல் ராகுலா அபிமன்யு ஈஸ்வரனா யார் ஜெய்ஸ்வாலோட பார்ட்னர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.